வெல்கம் டூ அவர் குருகுலம். 2026 ஆனுவல் பிளானர் வந்ததுக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கடுத்து கன்டினியூஸா கிளாஸ் வந்து நவம்பர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷத்துக்கான A2 ஃபவுண்டேஷன் பேட்ச் கிளாஸ் போயிட்டு இருக்கிறதுனால, என்னால வீடியோ ப்ராப்பரா போட முடியல. அதுக்கடுத்து நெறைய பேர் நெறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதுவும் முக்கியமா அந்த வேக்கன்சி நம்பர்ஸ்ல வந்து நெறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான். அதோட சேர்த்து வந்து உங்களுக்கு முனிசிபாலிட்டி எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்த்து கண்டக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய இந்த ரிசர்வ் லிஸ்ட்ட இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலையா? அத பத்தி சில டவுட்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா டிஆர்பி எக்ஸாம் இந்த 2026ல வர வாய்ப்புகள் இருக்கா? லாஸ்ட் 2 வருஷம் பாலிடெக்னிக் லெக்சர் இருக்குன்னா, அவங்க வந்து ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்களே! அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதுக்கான ப்ராப்பர் வீடியோ தான் இது. 2026ல வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து மே 20ஆம் தேதி நான் இன்டர்வியூ கேட்டகரில உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லணும்னா, இப்ப சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஏஇ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றதாகவும், ஆகஸ்ட் 30ல அதுக்கான எக்ஸாம் வைக்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. அதே மாரி அடுத்து டிப்ளோமா அண்ட் ஐடிஐ லெவல்ல ஜூலை 7ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ற மாரியும், செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து எக்ஸாம் வைக்கிற மாரி குடுத்துருக்காங்க. அப்ப கன்ஃபார்ம் நடக்கும். எலக்ஷன் அதுக்குள்ள முடிஞ்சுட்டாலுமே உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த டேட்ல வந்து மாறுபாடு இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இதே மாரி 2025ல ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணும்போது, இதே மாரி நான் இன்டர்வியூ கேட்டகரில மே மாசம் 20ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதே மாரி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அது கரெக்ட்டா நடந்துச்சு. அதே மாரி தான் டிப்ளோமா ஐடி லெவலும் உங்களுக்கு ஜூலை 7 வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ற மாரியும், செப்டம்பர் வந்து 20ஆம் தேதி எக்ஸாம் வைக்கிற மாரி குடுத்திருந்தாங்க. அது மாரி ஷெட்யூல் படி அவங்க வந்து குடுத்துட்டாங்க. அதனால 2026 அவங்க ஆனுவல் பிளான்ல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டேட்ல, நான் இன்டர்வியூ கேட்டகரில இருக்கக்கூடிய ஏஇ எக்ஸாமா இருக்கட்டும், டிப்ளோமா அண்ட் ஐடி லெவல்ல இருக்கக்கூடிய நம்ம ஜேடிஓ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சர்வே டிராப்ஸ்மேன் எக்ஸாமா இருக்கட்டும், கண்டிப்பா எக்ஸாம் வைக்க போறது உறுதி. டேட்ல எந்த ஒரு மாறுபாடும் இல்ல. இப்ப நீங்க பிரிப்பேர் பண்றவங்க அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிறணும். இப்ப வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் அப்டின்னா, இந்த வருஷம் நம்பர் ஆஃப் வேக்கன்ஸிஸ் ஏஇக்கு வந்து கம்மியா தான் குடுத்துருக்காங்க. ஜேடியூக்கும் கம்மியா தான் குடுத்துருக்காங்க. இதே மாரி அடுத்த வருஷம் வருமா அப்டின்னு டவுட் இருக்கு. நீங்க மினிமம் நான் டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் வந்து பத்தி பேசுறது அப்புறம் பேசுறேன். மினிமம் வந்து ஏஇக்கு நீங்க ஒரு 350 டூ 400 வேக்கன்சி நீங்க எதிர்பார்க்கலாம். ஜேடிஓக்கு 400 பிளஸ் வேக்கன்சி எதிர்பார்க்கலாம். அப்படி பார்த்தா 2 இதுலயுமே சேர்த்து 800 பிளஸ் வேக்கன்சி இருக்கு. அப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு ரொம்ப புவரா இருக்கக்கூடிய, இல்ல மீடியமா இருக்கக்கூடிய வேக்கன்சின்னு இல்ல. ரொம்ப ரீசனபிளா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மதிக்கத்தக்க வேக்கன்சி தான். அப்ப நீங்க பிஇ படிச்சிருக்கீங்க. அப்ப 2 கேட்டகரி எக்ஸாமுக்கு இங்க பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இதுல ஒரு 400, அதுல ஒரு 400 கிட்டத்தட்ட 800 போஸ்டிங்ஸ் வந்து இங்க பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இத தவிர்த்து உங்களுக்கு முனிசிபாலிட்டி நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க. டிஎன்பிஎஸ்சி இனிமே வர்ற காலங்கள்ல கொண்டு வரப்போறாங்க. அதுல ஒரு 500 வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஏஇ பிளஸ் டிப்ளோமா லெவல்ல அந்த ஓவர்சீ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கும் உள்ளுக்குள்ள கொண்டு வராங்க அப்டின்னா, 2 சேர்த்து தான் 500 சொல்றேன். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? ஆல்ரெடி ஒரு 800 இதுல ஒரு 500 கிட்டத்தட்ட 1300 வேக்கன்சி பக்கத்துல வரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1000க்கு மேல வேக்கன்சி வர்ற பாசிபிலிட்டி அதிகம் இருக்கு. மினிமம் பார்த்தாலும் 800 வேக்கன்சி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால எக்ஸாம் பிரிப்பரேஷன் பண்றதுக்கான ஐடியா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம இன்ஸ்டிடியூட்ல வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது 2025ல போன வருஷம் சொன்ன நோட்டிஃபிகேஷன். அதாவது மே மாசம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல வச்சாங்க. அதுக்கும் டிப்ளமோ வந்து உங்களுக்கு வந்து ஜூலை 7ல நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி, செப்டம்பர் 20ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கும் நம்ப ஜனவரி 2ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிச்சோம். அதுக்கான பேட்ச் நான் சொன்ன மாரி மே எண்டுக்குள்ளயும் மே ஸ்டார்ட்டிங்லயே முடிச்சுட்டு, அதுக்கடுத்து டிஸ்கஷன் பேட்ச் வேற போட்டு, அதையும் நான் முடிச்சு குடுத்தேன். எக்ஸாம் முன்னாடி எல்லாம் கம்ப்ளீட்டடா முடிச்சு குடுத்தேன். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது அடுத்த வருஷம் 2026க்கான கிளாஸ் தான் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுல டிஸ்கஷனுக்கும் சேர்த்து தான் உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. அதாவது ரெகுலர் கிளாஸஸா டெக்னிக்கல் சப்ஜெக்ட் ஃபுல்லாவே நான் தான் நடத்துவேன். சப்ஜெக்ட் கோட் நம்பர் ஏஇக்கு 398, டிப்ளோமாக்கு 2 சப்ஜெக்ட் கோட் நம்பர். ஒண்ணு 443, ஒண்ணு 509. பிளஸ் இதோட சேர்த்து ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜிஎஸ், அ அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஆப்டிட்யூட் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் சேர்த்து தான் நான் நடத்துறேன். அதுக்கடுத்து டெய்லி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே டாபிக் வைஸ் அந்த சாப்டர் முடிய யூனிட் டெஸ்ட். அந்த யூனிட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு நாள் விட்டு டிஸ்கஷன். அதுக்கடுத்து ஃபுல்லா சப்ஜெக்ட் முடிச்ச உடனே ஃபுல் டெஸ்ட் அதுக்கான டிஸ்கஷன். அப்படின்னு தான் நான் ஷெட்யூல் போட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா 6 டூ 7 மாசத்துல கிளாஸ் முடிச்சுருவேன்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி போன கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்லயே இருக்கும். புதுசா யாராச்சும் ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நடக்கக்கூடிய கிளாஸ்ல லைவ்வா ஜாயின் பண்ணிக்கிறங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய முடிஞ்ச கிளாஸு
டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப், அதுக்கு நடந்த டிஸ்கஷனுக்கான வீடியோவும் ரெக்கார்ட்லயே இருக்கும். அதே நீங்க அதுல டைம் போட்டு நீங்க பார்த்துக்கலாம். நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரையும் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிறந்த வந்து அ வழிகாட்டுதலா வந்து உங்கள நான் வழிநடத்தி கொண்டு போவேன். நீங்க என்னோட டச்லயே இருந்துகிட்டே இருக்கணும். அவ்வளதான். அதனால வந்து யாரும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கு அப்டின்னா, இனிமே காலதாமதம் பண்ணாதீங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் எப்ப ரிலீஸ் பண்றோம், எக்ஸாம் எப்போ வைக்கிறோம்னு 2025ல என்ன சொன்னாங்களோ, அத அப்படியே நான் செஞ்சாங்க. அதே மாரி தான் 2026லயும் அவங்க சொல்லியிருக்க டேட் படி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம கரெக்ட்டா மே 20ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். நான் இன்டர்வியூ ஏஇக்கு. அதே வந்து டிப்ளமோ ஐடி லெவலுக்கு ஜூலை 7 வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுல மாற்று கருத்து எதுவும் இல்ல. யாரும் ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, ஜாயின் பண்ணி இப்பயிலேருந்தே பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சிலபஸ் கரெக்ட்டா 2 பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சப்ஜெக்ட்டுமே ப்ராப்பரா உங்களுக்கு முடிச்சு குடுத்துருவேன். நான் குடுக்குற நோட்ஸே உங்களுக்கு எனஃப் தான். 100க்கு 100% சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும். அதனால வந்து இனிமே காலதாமதம் பண்ணாதீங்க. நீங்க அமௌண்ட் கட்டணும் அப்டின்னா, ஃபுல்லாவே நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கட்டணுங்கிற அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் என்ன அமௌண்ட்னு நான் சொல்லுவேன். அத நீங்க கட்டணும். அதுக்கடுத்து 2வது இன்ஸ்டால்மென்ட் எப்ப கட்டப் போறேங்கிற டேட் என்கிட்ட மென்ஷன் பண்ணிட்டு, அதுவரையும் எங்க ஆஃபீஸ்ல இருந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க கிளாஸ் கவனிச்சுக்கலாம். கரெக்ட்டா நீங்க என்ன டேட்ல சொன்னீங்களோ, அந்த 2வது இன்ஸ்டால்மென்ட் அமௌண்ட்ட கரெக்ட்டா கட்டிறணும். ஏஇ பொறுத்தவர வெளிப்படையாவே சொல்லிர்றேன். உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும், டெக்னிக்கலுக்கும் சேர்ந்து 34,527 இல்ல எனக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் வேணாம்னா ரூ. 2000 கழிச்சுக்கலாம். அதே மாரி தான் டிப்ளோமா லெவல்ல 2 சப்ஜெக்ட் கோடு. அதாவது 443, 509 2க்கும் சேர்த்து 24,527 ஜெனரல் ஸ்டடீஸ் வேணாம் அப்டின்னா 2000 கழிச்சிட்டு 22,527 கட்டுற மாரி இருக்கும். இதிலேயே டெஸ்ட், டிஸ்கஷன் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. கிளாஸ் நோட்ஸும் இதிலேயே வந்து டிஜிட்டல் வழில உங்களுக்கு பிடிஎஃப்பா அன்னன்னைக்கு நடத்துறதையும் குடுத்துருவேன். ரெக்கார்டிங் வீடியோவும் ஃபியூச்சர்ல எடுத்து பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு லைவாவே குடுத்துருவேன் பாஸ்வேர்ட் போட்டு. லைவ் கிளாஸும் நடக்கும். லைவ் கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணாலும், அதுக்கு ரெக்கார்டிங் கிளாஸும் உங்களுக்கு ஃப்ரீயா குடுத்துருவேன். அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கிறங்க. அடுத்த வருஷத்துக்கான வேக்கன்சி இந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா தான் வரப்போது. முனிசிபாலிட்டியும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்டின்னா, உங்க வேக்கன்சி கிட்டத்தட்ட 1000 பிளஸ் 1300, 1400 கேட்டகரில போயிரும். அப்படிங்கும்போது ஒரு சிறந்த வாய்ப்பு. அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிறங்க. படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு சக்சஸ் ஆக முடியும். படிச்சானா படிச்சுக்கிட்டே இருந்தா ஒருத்தன் சக்சஸ் ஆக முடியாது. ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும், டிஸ்கஷன் அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு தப்ப கண்டுபிடிச்சு சரி செய்யணும். இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். நெறைய நல்லா படிக்கக்கூடியவங்க தான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸாம்ல உள்ளுக்குள்ள போய்ட்டாங்க. போட்டி இந்த வருஷம் ரொம்ப கம்மி தான். லாஸ்ட்டா செலக்ட் ஆன ஏஇயோட ரொம்ப ஆவரேஜா இருக்கக்கூடியவங்க தான் அதிக பேர் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப என்னன்னா போட்டியே இல்ல. இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள போக பாருங்க. ஏன்னா ரெகுலர் வீடியோஸ் வந்து போட முடியாது. ஏன்னா காலையில நான் தான் கிளாஸ் எடுக்கணும், ஈவினிங் நான் தான் கிளாஸ் எடுக்கணும். பிட்வீன் த டைம்ல மத்த எனக்கு ஒர்க்கும் இருக்கு. அதையும் நான் பார்த்துக்கிறணும். இப்ப ஜஸ்ட் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா, மத்தவங்க பார்ப்பாங்க. கிளாஸ் ஒர்க்க பொறுத்தவரை நான் தான் 100க்கு 100 எடுக்க போறேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒ ஒரு ரெகுலர் வீடியோஸ் வந்து முன்னாடி மாரி பேசி போடணும் அப்படின்னு நானே எதிர்பார்த்தாலும் போட முடியாது. புக்கு மொதற்கொண்டு நாங்க தனியா குடுத்துட்டோம். டிப்ளோமாக்கு வந்து அப்டேட் பண்ண சிலபஸ் படி தனியா போட்டுருக்கோம். புக்கு வந்து 443 கோடுக்கும், 509க்கும் தனியா போட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போடுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. செப்பரேட்டா அந்த வீடியோ புக்குக்கான ரிவ்யூ வீடியோ வந்து தனியா நான் போடுறேன். அப்ப அதுல வந்து புக் வேற இன்ஸ்டிடியூட்ல படிச்சு முடிச்சுட்டேன் சார். ரிவிஷனுக்காண்டியும் உங்க புக் பயன்படுத்திக்கலாமா? அப்படிங்கிறவங்களுக்கு அத பயன்படுத்திக்கலாம். இல்ல சார் நான் உங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அமௌண்ட் எல்லாமே நான் சொல்றது தான். எனக்கு எது நியாயமா படுதோ அந்த அமௌண்ட் தான் நான் வச்சிருப்பேன். ஏன்னா எல்லாமே நான் தான் பண்றேன். கிளாஸஸ் ஏ டூ இசட் எல்லாமே நான் தான் நடத்தி குடுக்குறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு லைவ் கிளாஸஸ்ல என்னால எந்த அளவுக்கு கம்மி பண்ணி குடுக்க முடியுமோ அதுதான். என்னால என்ன முடியுமோ அதுதான் நான் உங்களுக்கு பண்ணி குடுத்துருக்கேன். அதனால இதோட பெட்டரா உங்களுக்கு ஆஃப்லைன்ல போய் ரூ. 1,00,000 போய் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் நீங்க படிங்க. என்னோட குவாலிட்டி ஆஃப் கிளாஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ண மாட்டேன். அதே மாரி அமௌண்ட் ரிடக்ஷன்லயும் நான் எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டேன். நான் இப்பவே இந்த டைம் தான் 2 இன்ஸ்டால்மென்ட்ல கட்டிக்கிறேங்க. நெறைய பேர் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு புது வாய்ப்பை நான் உருவாக்கி குடுத்துருக்கேன். ஓகே. இதோட வந்து அந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ ஏதாச்சும் போட எனக்கு டைம் கிடைச்சுச்சுன்னா நான் கண்டிப்பா போடுறேன். தேங்க் யூ.